சொல்றா, என்ன கதை? டேய், எங்கடா போன? ஏன் எல்லாத்தையும் சொல்லணுமா உங்ககிட்ட? டேய், பாஸ் என்கிட்ட கேக்குறான்டா, நான் என்னத்த சொல்றது? டேய், 2 நாள் நான் இல்லைன்னா செத்துருவானா அந்த நாயி? அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? அவனை எப்படியோ சமாளிச்சிருவேன். இப்போ நீ உண்மையிலே எங்க போறேன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு முதல் சத்தியம் பண்ணு. சத்தியமா? அவ்வளோ பெரிய மேட்ரா? டேய், சத்தியம் பண்றா முதல்ல. சரிடா, சத்தியமா யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்பயாச்சும் சொல்றியா? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பியா? தம்பினா வெறும் தம்பி இல்ல, இஸ் மை ட்வின் பிரதர். ட்வின்ஸா? சொல்லவே இல்ல. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, விடு. விடவா? டேய், இத்தனை வருஷமா உனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு யாருக்குமே தெரியாதா என்னது? நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்டா, அவன் கூட சண்டை போட்டியா என்னது? சேச்சே, சண்டைலாம் இல்லை. அவனை பற்றி சொல்லணுன்னா பேசிக்கலி ஒரு வீணா போனவன். வீணா போனவனா? வேலை ஏதோ செய்யலையா? கிராப் ஓட்டுறான். அவன்கிட்ட டிகிரி இல்லையோ? டே, பிஹெச்டியே வச்சிருக்கான், நீ வேற. பிஹெச்டியா? அப்போ எதுக்குடா கிராப் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? ஹலோ, இருக்கியா என்னது? ஹலோ ஹலோ. இருக்கேன். அப்ப சொல்லுடா, என்னதான் அவனுக்கு பிரச்சனை? அவன் 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 சினிமாவில் படம் எடுக்க போறானா? படமா? ஆமாண்டா, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அதான் ஆசை. ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா போதும், உடனே ஓடிடுவான். அதனால தான் எங்கேயோ ஃபுல் டைம் வேலைக்கு போகாமல் கிராப் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஐயையோ, இப்படி ஒரு தம்பியா உனக்கு? எப்படிலாம் அவன் பணம் சம்பாதிப்பான்? பசாம அவனை நம்ம இன்சூரன்ஸ்க்கு வர சொல்ல. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரிடா, இப்போ எதுக்கு அவனை பார்க்க போற? அவனை பார்க்க போல, அவனை தேட போகிறேன். தேட போறியா? ஆமாம், போன வருஷம் தீபாவளிலேருந்தே மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்கா? ஏன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படா தெரியும்? அதுக்கு தானே தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, ரிலாக்ஸ் பண்ணு. ரெப்போர்ட் ஆச்சும் பண்ணியா? அதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓ, இப்போ நீ எங்க போய் தேட போற? டா, அவன் ஃபோனோட கடைசி லொக்கேஷனு இப்போ என்கிட்ட இருக்கு. அது எப்படிடா உனக்கு கிடைச்சது? கிடைச்சதா? வாங்கினேன்டா. ஓஹோ, பணம் தான் கடவுள். இது நான் எத்தனையோ வாட்டி அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவன் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் அந்த நாயை தேட வேண்டியதாக இருக்கு. ரிலாக்ஸாரா, அதான் லொக்கேஷன் வச்சிருக்கியே, கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் அடி தெரியுமா? நீ யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு அவ்வளோதான் வேணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்கிட்ட சத்தியம் வர பண்ணியிருக்கடா, ஞாபகம் வச்சுக்க. சரிடா, நீ பார்த்து போ, புரியுதா? வச்சிடுறேன்.
எதுக்கு ஃபோனை ட்ரைபாட் மேலே போட்டு வச்சிருக்கான்? எதுக்கு கோசம் ஒன்றுன்னு வச்சிருக்கான்? ஒரே ஒரு ஆப்பு தான் இருக்கா? பாஸ்வேர்டா? கோசம் ஒன்று. ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு என்னமோ நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு உள்ளுக்குள்ள எங்கேயோ சொன்னுச்சு. அதனால நாம ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? நீங்க என் ஃபோனை கண்டுபிடிச்சி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி 15 வீடியோஸ் இருக்கு. ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக பாஸ்வேர்ட் இருக்கு. பாஸ்வேர்டு எப்படி இங்கே கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி மற்ற பாஸ்வேர்ட்லாம் வேறு வேறு இடத்துல வச்சுருக்கேன். கொஞ்சம் நடந்து பாருங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக இந்த சிங்கம் எங்கே போயிருக்கு, எதுக்கு போயிருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்த பிறகு தான் தெரியும். அதுக்குன்னு இந்த சிங்கத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு சிங்கத்தை சீண்டின பிறகு விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும்.
என்ன என்ன அலைய வைக்கிறியா? கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு 7 கோசம் 1. இது என் பர்த்டே ஆச்சா? இந்த சிங்கம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ரெண்டு 7 கோசம் 1. ஹாய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே. இப்போல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பர்த்டே அன்னைக்கு தான் உங்கள் குரலே கேட்க முடியுது. ஆனால் அப்பையும் உங்கள் இன்சூரன்ஸ் புத்தி உங்களை விட்டு போவே போகாதில்ல. எனக்கு ஃபோன் அடித்து விஷ் பண்ணி மறுபடியும் இன்சூரன்ஸ்க்கு வர சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்த சினிமாவில் போன ரிஸ்க்கு அதில் ஜெயிச்சவங்களை விட தோற்று போனவங்க தான் ஜாஸ்தின்னு சொன்னீங்க. அது ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பணமே இல்லைன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான்னு சொன்னீங்க. அதாச்சும் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்க. என்னத்துக்கு பிறந்தோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், என்னத்துக்கு 30 வருஷமா உயிரோடு இருக்கோன்னு ரொம்பவே யோசித்தேன். அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த வருஷத்துல எப்படியாச்சும் ஒரு பெரிய படமா எடுக்கணும்னு. அடுத்த வீடியோ போய் பாருங்க. இந்த சிங்கத்தோட கதை அங்கதான் ஆரம்பிக்குது. நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க? இப்போ வேணாம்.
என்னாலா இதெல்லாம்? கோசம் 3 கோசம் 2. அண்ணா, யோசிக்கிறீங்க தானே இந்த அனிமல்ஸ்லாம் என்னத்துக்குன்னு? கதைன்னு வந்துட்டா கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ல. உங்களை நினச்சாதான் பாவமாக இருக்கு. ஏன்னா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்போதைக்கு நீங்கள் இந்த கதையை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அதனால் இதுக்கப்புறமும் நீங்கள் கஷ்டப்பட்டு பாஸ்வேர்டெல்லாம் தேடி வீடியோ திறந்து பார்க்க போகிறீங்கன்னா இனிமே கதையை அழகாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்கு. கதைக்குள்ளே இறங்கிடுவோமா? 3 ஃபெப்ரவரி அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 அனிமல்ஸ் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1, ஜீராஃப். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகணுன்னு ஆசை. ஆம்பளை, நம்ம சிங்கத்தோட பல வருஷம் ஃப்ரெண்டு. 2, பேண்டா. டான்ஸ் கோரியோகிராஃபர் ஆகணுன்னு ஆசை. பொம்பளை, இந்த ஜீராஃபோட ஃப்ரெண்டு. 3, ஓராங்குத்தான். சிங்கர் ஆகணும்னு ஆசை. இவனும் ஜீராஃபோட ஃப்ரெண்டு தான். இந்த 3 அனிமல்ஸும் நம்ம சிங்கம் மாதிரியே எப்படியாச்சும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைக்குமான்னு இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த ஜீராஃப் சிங்கத்துக்கு ஃபோன் அடித்து, ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இருக்குது, 10 நிமிஷம்குள்ளார தான் எடுக்கணும், ஜெயிச்சா 10,000 வெள்ளி கிடைக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து பூர்வமானு நம்ம சிங்கத்துக்கிட்டே கேட்டிருக்கு. சிங்கத்துக்கு ஆரம்பத்துலேருந்து இஷ்டமே இல்லை. ஆனால் இவனுங்களாம் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால நம்ம சிங்கம் இந்த 3 அனிமல்ஸை போய் மீட் பண்ண நாள் தான் 3 ஃபெப்ரவரி. சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷன் மூலியமா ஒரு வாய்ப்பும் வராதுங்கிறது தான். இந்த சிங்கம் 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கு. சிலது நல்லா ஓடி இருக்கு. 5 காம்படிஷனில் பூந்திருக்கு. சிலது பெருசாகவே ஜெயிச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வாய்ப்பும் இந்த சிங்கத்துக்கு வந்ததே இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஷார்ட் ஃபிலிமே எடுக்க வேணான்னு சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு படமாக இருந்தாலும் கதை தான் முக்கியம். அதனால் எவனாச்சும் கதையை அழகாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா அப்போ நான் தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு நம்ம சிங்கம் நேரடியாகவே சொல்லிடுச்சு. இதெல்லாம் கேட்டதும் ஜீராஃப்க்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓராங்குத்தானுக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சு. பேண்டாக்கு ஐடியா இல்லாட்டியும் ஒரு ஹீரோயினாக நடிக்க தயாராக தான் இருக்கு. அந்த அன்னைக்கு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம சிங்கம் தனியாக உட்காந்து நல்லா யோசிச்சிச்சு. நாம் ஏன் 10ஓட 11 இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது? இந்த வாட்டி காசு ஜெயிக்கிறதுக்காக இல்லை, வாய்ப்பு கிடைக்கிறதுக்காகவும் இல்லை, மேலே இருக்கிற ஆத்மாங்களுக்காக, கீழே இருக்கிற ஆடியன்ஸுக்காக, மன திருப்தியா மனசில் நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிம். சொல்றா. என்னடா தம்பியை கண்டுபிடிச்சிட்டியா? ஏய், ஏதாச்சும் சொல்லிட போற.
பைத்தியம்டா அவன். பார்த்தா எப்படி அலைய விடுறான்னு. இதுல சொந்த கதை வேற. இப்போ என்ன, அவளை கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த கதையை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதானே? ஃபாலோ பண்ணி தான் பாரு. டேய், அவனுக்கு படம் எடுக்கணும் தானே ஆசை. அதுக்கு ஒரேடியா படம் மாதிரி எடுத்து காட்டியிருக்கலாம்ல. எதுக்கு சீரியல் மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கான்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவற? கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சிருப்பான். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு வேற வழியே இல்லை. உண்மையிலே நீ உன் தம்பியை தேட போறேன்னா நீ எல்லா வீடியோவும் பார்த்து தான் ஆகணும். 15 வீடியோ தானே, அதான் 3 பார்த்துட்டியே. கதை எங்கதான் போகுதுன்னு பாரு. பார்க்குறேன், பார்த்து தொலைகிறேன். ஃபோனை வை. இது என்னலா புதுசா? கரடி 27 கோசம் 2. இந்த வாட்டி என்ன கதை சொல்ல போறானோ? அண்ணா, அனிமல்ஸ்லாம் பத்திரமா இருக்கு தானே? பார்த்து. புது கேரக்டர் கரடி. ஒரு பிஸ்னஸ்மேன், ஆம்பளை. இவர் தான் நம்ம சிங்கம் எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோ. ஒரு அப்பா கேரக்டர். இந்த பாண்டா தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோயின். ஒரு பொண்ணு கேரக்டர். சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு அப்பா பொண்ணு கதை. சரி, நம்ம சிங்கத்தோட கதைக்கே வருவோம். 27 ஃபெப்ரவரி தான் நம்ம சிங்கம் மறுபடியும் இந்த 3 அனிமல்ஸை போய் மீட் பண்ண நாள். சிங்கத்துக்கிட்ட எப்படி ஒரு அப்பா பொண்ணு கதை இருக்கோ, இந்த ஜீராஃப் கிட்ட ஒரு அப்பா பையன் கதையும், இந்த ஓரங்குட்டான் கிட்ட ஒரு நாயும் ஓனர் கதையும் இருக்கு. 4 ஏப்ரல் தான் டெட்லைன். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்கிறதுனால இந்த 3 பேரும் ஷூட்டிங்கை அழகாக பிளான் பண்ண ஆரம்பித்தானுங்க. ஓரங்குட்டான் வாட்டி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனால அவனோட கதையை ஷூட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஜீராஃபோட கதையை ஷூட் பண்ணிவிட்டு, கடைசியாக நம்ம சிங்கத்தோட கதையை ஷூட் பண்ணுறது தான் பிளான்.
என்னதான் பிளான் நல்லா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்ம சிங்கத்துக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறது தவிர நம்ம சிங்கத்தால் வேற என்ன பண்ண முடியும்? பிளானாடா போடுற? உனக்கு வேற லெவலில் பிளான் வச்சுருக்கேன். பார்க்க தானே போகிற? ஐயோ, இன்னும் எவ்வளோ தூரம்டா? என்னாலா பூசம் எதுவும் இல்லைங்க இங்க. ஒன்று காசம் 3. ஹாய் அண்ணா, ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இங்க புது அனிமல்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம சிங்கத்தோட சந்தேகத்துக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இந்த 4 அனிமல்ஸ் மீட் பண்ணதுலேருந்து ஒரு குரூப் சாட்டை திறந்து டெய்லி வெட்டியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓராங்குத்தானும் சரி, ஜீராஃபும் சரி, 2 பேரும் இன்னும் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டிசிப்ளின், பங்க்சுவலிட்டி, கமிட்மெண்ட், இதுக்கு எல்லாம் அர்த்தம் தெரியாத ஆளுங்க கூட நம்ம சிங்கத்துக்கு இருக்க இஷ்டமே இல்லை. அதனால் நம்ம சிங்கம் அந்த குரூப் சேட்டில் எல்லாரு கூடயும் சண்டை போட்டு வெளியான நாள் தான் 11 மார்ச். இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து தான் ஆகணுமான்னு மறுபடியும் சிங்கத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. சிங்கத்துக்கு பேண்டா மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக இந்த பேண்டா பெருசாக ஒரு பிரச்சனையும் பண்ணதில்லை. இந்த கரடி மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாதனால நம்ம சிங்கத்துக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை
2 பேர் மட்டும் வச்சு ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருச்சு. சிங்கத்துக்கு தேவை 2 நாள் தான். ஒரு ராத்திரி சீன், ஒரு மத்தியான சீன். ஒரு புது நம்பிக்கையோட நம்ம சிங்கமும் அங்கிருந்து கிளம்பிருச்சு. நீங்களும் கிளம்புங்கன்னா அடுத்த வீடியோ போய் பாருங்க. அங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு. கதையே மொக்கையா இருக்கு, இதுல சுவாரஸ்யம் வேற. அட, இங்கே தான் இருக்கியா? ஒன்று 9 கோசம் 3. ஹாய் அண்ணா, இந்நேரம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல இருக்க. நேராக கதைக்குள்ளே இறக்கிடுவோமா? கவலைப்படாதீங்க, இங்கேயும் புது அனிமல்ஸ் எதுவும் இல்லை. 19 மார்ச் அன்னைக்கு நம்ம சிங்கம் இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமை ட்ராப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ராத்திரி சீனை அழகாக ஷூட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற மத்தியான சீனை 19 மார்ச் அன்னைக்கு எடுக்கிறது தான் பிளான். ஆனால் அந்த அன்னைக்கு இந்த பேண்டா ஷூட்டிங்க்கு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏந்திரிக்கவே இல்லை. ஷூட்டிங்க்கு வந்த இந்த கரடியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சிங்கத்தால் என்ன பண்ண முடியும்? சிங்கம் ஓப்பனாகவே சொல்லிருச்சு, இந்த 3 அனிமல்ஸை நம்பி வந்ததுக்கு சிங்கத்துக்கு அசிங்கம் வந்தது தான் மிச்சம். கரடி கிட்ட மன்னிப்பை கேட்டு நம்ம சிங்கமும் அங்கிருந்து கிளம்பிருச்சு. நம்ம சிங்கத்துக்கு என்னன்னா, அவன் நினச்ச மாதிரியே அவனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியலங்கிறது தான். என்னன்னா, சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு. இதுக்கப்புறமும் இந்த சிங்கம் சும்மா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிங்கத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியலன்னு அர்த்தம். பரவாயில்ல, போக போக தெரியும். சொல்றா,
என்ன கதை? என்ன கதையா? நீ தான்டா சொல்லணும். டேய், 6 வீடியோ முடிச்சிட்டேன், இன்னும் 9 தான் இருக்கு. சேர்ரா, என்னதான் கதை? யோ, அவன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவே சொதப்பிடுச்சு வேற. நல்லா அப்போவே சொன்னேன்ல, இவ வீணா போனவன்னு. டேய், டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை தேடணும்னு கூட அவசியம் இல்லை உனக்கு. அவன் எப்படி வேணாலும் போகட்டும்டா, அதான் வீணா போன வேண்டிய. இல்ல, அவ எங்க இருக்கான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். டேய், எனக்கு என்னமோ நீ அவனை அக்கறையில தேடுற மாதிரி தெரியல. பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. நினைச்சேன்டா, மறுபடியும் அவனை இன்சூரன்ஸ்க்கு வர சொல்ல போறியா என்னது? இல்ல, என்ன பண்ண போறேன்னு அப்புறம் சொல்றேன். சரி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் அடிச்ச? என்ன கதைன்னு கேட்குறான். அதான் சொல்லிட்டேன்ல, சும்மா சும்மா ஃபோன் அடிக்காத, நானே அடிக்கிறேன், புரியுதா? சரிடா, அப்புறம் எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அக்கறையாவது நொக்கரையாவது, ஃபோனை வையே. கோசம் 4 ஏப்ரல். 4 ஏப்ரல் தானே டெட்லைன். ஹாய் அண்ணா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சிங்கத்தை சீடின பிறகு விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும்னு. நம்ம சிங்கம் அந்த ஒரு ராத்திரி சீனை வச்சு நல்லா எடிட் பண்ணி ஜோக்கா மியூசிக்லாம் போட்டு படத்தை முடித்ததும் இல்லாமல் காம்படிஷனுக்கும் அனுப்பிடுச்சு. 4 ஏப்ரல் தான் சப்மிஷன் டெட்லைன். ஆனால் அந்த அன்னைக்கு அது மட்டும் நடக்கலை. நம்ம சிங்கம் தனியாக தன்னோட பல வருஷம் ஃப்ரெண்டை, அதாவது ஜீராஃபை மீட் பண்ண போயிருக்கு. 1, நம்ம சிங்கத்தோட ஷார்ட் ஃபிலிமை காட்டி ஃபீட்பேக் வாங்கணும். 2, நம்ம ஜீராஃபோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஜீராஃப் ஆரம்பத்தில் நம்பலை, ஏன்னா நம்ம சிங்கம் ஷார்ட் ஃபிலிமை ட்ராப் பண்ணது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் சிங்கத்தோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்த பிறகு ஜீராஃபுக்கு ஒரே பெருமை. இவ்வளோ அழகான ஒரு படம், அதுவும் பாதி ஃபுட்டேஜை வச்சு எடிட் பண்ண படத்தை இது வரைக்கும் இந்த ஜீராஃப் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. சரி, இந்த ஜீராஃபோட ஷார்ட் ஃபிலிம் என்னாச்சுன்னு கேட்டால் இன்னும் முடிக்கலைங்கிறா. சப்மிஷனுக்கு இன்னும் 3 ஹவர் வச்சுக்கிட்டு இந்த ஜீராஃப் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சிங்கமும் ஜீராஃபை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அந்த அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சிங்கத்துக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ம சிங்கத்துக்கு பேர் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, புகழும் முக்கியம் இல்லை.
வெறும் ஆடியன்ஸ் தான் முக்கியம். ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு படம் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். மேலே இருக்கிற ஆத்மாங்களுக்கும் சரி, கீழே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் சரி, இவனுங்களுக்காக நல்லா அழகாக ஒரு படத்தை எடுத்து காட்டுறது தவிர நம்ம சிங்கத்துக்கு வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற? இதில் பெருமை வேற. நீ சிங்கம் இல்லை, கேடு கட்ட அசிங்கம். எவ்வளவுதாண்டா நடக்கிறது? ரெண்டு 5 கோசம் 5. ஹாய் அண்ணா, இன்னொரு சர்ப்ரைஸ்க்கு தயாரா? 25 மே அன்னைக்கு தான் நம்ம சிங்கம் தனியாகவே போய் ஓராங்குத்தானை மீட் பண்ணியிருக்கு. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா 26 ஏப்ரல் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் அன்னைக்கு தான் ப்ரைஸ் கிவிங் செரமனி. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தான் ப்ரைஸு கொடுப்பாங்க. நம்ம சிங்கத்தோட படம் 5ஆவது பரிசு ஜெயிச்சிருக்கு. இந்த ஜீராஃபோட படம் ஒன்றுமே ஜெயிக்கலை. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஓரங்குத்தானோட படத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பரிசு ஜெயிச்சிருக்கு. சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாய் வச்சு படம் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் அந்த அன்னைக்கு சிங்கமும் ஜீராஃப் மட்டும் அந்த செரிமனிக்கு போனதுனால ஓராங்குத்தான் சார்பாக இந்த ஜீராஃப் போய் அந்த பரிசை எடுத்துருச்சு. அந்த செரிமனி முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்ம சிங்கம் உட்பட. இப்போ 25 மேக்கு வருவோம். ஓராங்குத்தான் ஜீராஃபோட ஃப்ரெண்டாச்சே, அப்போ ஏன் தேவையில்லாமல் சிங்கம் போய் தனியாக ஓராங்குத்தானை மீட் பண்ணோம்? 1, ஓராங்குத்தானை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லணும். 2, ஓராங்குத்தானுக்கும் ஜீராஃப்க்கும் சண்டைன்னு எப்படியோ நம்ம சிங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு. சிங்கமும் ஜீராஃபோட ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னதான் சண்டைன்னு நம்ம சிங்கம் போய் கேட்டிருக்கு. இப்போ என்ன கதைன்னா, இந்த ஸ்பெஷல் மென்ஷன் பரிசு கொடுத்தது ஒரு பெரிய ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் இந்த ஜீராஃப் தான் படத்தோட டைரக்டர்னு தப்பாக நினச்சி செரமனிக்கு அப்புறம் பர்சனலாக மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே உன்கிட்ட நல்ல ஒரு கதை இருந்தால் சொல்லு, பிடிச்சிருந்தா நம்ம படம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு அந்த ப்ரொடியூசர். இப்போ யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக கதையை ரெடி பண்ணி தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சிங்கம் ஓராங்குத்தானை பார்த்து ஒன்று சொன்னுச்சு,
நீ தான் உண்மையான டைரக்டர்னு போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஓரங்குத்தான் ஏற்கனவே ப்ரொடியூசர் கிட்ட ஃபோன்லேயே சொல்லிருச்சு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் அழகாக ஒரு விஷயம் சொன்னிச்சு. இங்கே பாருங்க, நாளைக்கு நீங்களே ஒரு நல்ல கதையை வச்சுருக்கீங்கன்னா, ஒரு வேளை அது எனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு தைரியமாக சொல்லியிருக்கு அந்த ப்ரொடியூசர். இப்போதைக்கு ஓரங்குத்தானுக்கு ஐடியா இல்லாதனால அவனும் அப்படியே விட்டுட்டான். இதெல்லாம் கேட்ட நம்ம சிங்கத்துக்கு இந்நேரம் என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதாண்ட? ஒருவேளை பெரிய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ? இருக்காது இருக்காது இருக்காது. அட புலி, என்னடா புதுசா யாரும் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். ரெண்டு 7 கோசம் 6. 2 7 கோசம் 6. ஹாய் அண்ணா, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, இன்னும் 6 வீடியோ தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் இதுதான் சிங்கத்தின் கதையோட இன்டர்வல். சிங்கத்துக்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியா இருக்கு, ஒரு ஹாரர் ஃபேண்டசி ஐடியா. எப்படின்னா, ஒரு வில்லன், அவன்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்னன்னா, அவனால் எவனோட கனவுக்குள்ளேயும் பூர முடியும். பூந்து அந்த ஆளை நல்லா சித்திராதம் பண்ணி அவன் நிம்மதியை கெடுத்து கடைசியில் அவங்க கையாலேயே தற்கொலை பண்ணி வச்சிருவான். ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட கனவுக்குள்ள வில்லன் பூர்றான். பூந்து அதே மாதிரி சித்திராதமும் பண்ணுறான். இப்போ நம்ம சாதாரண ஹீரோயினை வில்லன் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாங்கிறது தான் கதை. எப்படி கதை நல்லா இருக்கா? இந்த புலி தான் நம்ம சிங்கத்தோட படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த புலி ஒரு ஈவெண்ட் எம்சியா வேலை செய்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த சிங்கத்தோட பழைய ஸ்கூல் சீனியர் தான் இந்த புலி. நடிக்கிறதுல அவருக்கு பொண்ண ஆர்வம் இருக்கு.
அதனால் நம்ம சிங்கம் இந்த புலியை போய் மீட் பண்ண நாள் தான் 27 ஜூன். இந்த ஐடியாவை சொன்ன பிறகு புலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த எம்சி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பூரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்ட ஒரு ஆள் தான் இந்த புலி. என்னதான் ஹீரோ கிடைச்சாலும் ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க முடியும். ப்ரொடியூசர்கிட்ட இந்த ஐடியாலாம் சொன்னால் பத்தாது, கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஆச்சும் வேணும். அதுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம நம்ம சிங்கம் ஒரு மாதமாக தரமாக அழகாக ஜோக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை ரெடி பண்ணி எழுதி முடித்த நாள் தான் 27 ஜூன். ப்ரொடியூசருக்கு மட்டும் ஸ்க்ரீன் பிளேயை பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக படம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டியதானே. அதனால் நேராக ப்ரொடியூசருக்கு ஒரு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசி கதை இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீன் பிளேயும் இருக்குது, நம்ம நேரடியாகவே மீட் பண்ணலாமான்னு தைரியமாகவும் கேட்டிருக்கு நம்ம சிங்கம். ப்ரொடியூசரும் அடுத்த வாரம் வந்து கதையை நரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுண்ணா, இதுதான இன்டர்வல்? சொல்றா. என்னடா எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டியா என்னது? இல்லை, இப்போதான் இன்டர்வல், இன்னும் 6 தான் இருக்கு. ஓ, என்னாச்சு இன்டர்வல்ல? அவன் பெரிய படம் எடுக்க போறானா, கதை ரெடி ஆயிடுச்சு, ஹீரோ கிடச்சிருச்சு, ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டா நேராக படம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். டேய் பரவாயில்லையே, அவனுக்கு நல்லது தானே. இதெல்லாம் ஒரு இன்டர்வலா? உண்மையான இன்டர்வல் என்னன்னு நான் சொல்லிட்டா? நீ சொல்ல போறியா? எங்க சொல்லு கேட்போம். என் தம்பி எப்பயோ செத்து போயிட்டான். அவன் பணம் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். பணம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா லம்சமாக 3 மில்லியன் பூரும் எனக்கு. 3 மில்லியனா? ஆமாண்டா, தேவையில்லாமல் என் தம்பியை தேடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? அந்த வீணா போனவன் கீழே எப்பயோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து மாதம் மாதம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். தெரியும் அவன் இந்த மாதிரி சீக்கிரமாக மேலே போயிடுவான்னு எனக்கு அப்போவே தெரியும். டேய் அவன் செத்துட்டான்னு உனக்கு எப்படா தெரியும்? ஒரு சாமியாரை போய் பார்த்தேன். போய் உன் தம்பியை உலகம் அடக்கம் பண்ணுறான்னு சொன்னார் என்கிட்ட. போய் சாமியார் பேச்சு கேட்குறியே, அவன் போய் சொல்லிட்டான்னா? டேய், என் தம்பிக்கிட்ட அறவே காசே இல்லை. அவன்லாம் இன்னொரு உயிரோடு இருப்பான்னு நீ நினைக்கிற? அடித்து சொல்கிறேன், அவன்லாம் இன்னொரு தற்கொலை தான் பண்ணியிருப்பான். டேய் எனக்கு என்னமோ இது சரியா படலடா. Do you think I give a damn about what you think? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் மூடிக்கிட்டு நல்லது.
யானை, நீ தான் ப்ரொடியூசரா? கோசம் 9, கோசம் 7. ஹாய் அண்ணா. ஒம்பது ஜூலை தான் நம்ம சிங்கம் போய் யானையை, அதாவது ப்ரொடியூசரை மீட் பண்ண நாள். நம்ம சிங்கம் போய் யானை கிட்ட கதை சொன்ன நாள். நம்ம சிங்கத்துக்கே மறக்க முடியாத நாள். ஏன்னா ஒரு 3 ஹவருக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேயை சொல்லி முடித்த பிறகு யானைக்கு கதையை ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் சொல்ல போனால் யானையே இந்த படத்தில் வில்லனாக நடிக்க பொண்ணு ஆர்வமாக இருந்தார். அதனால் யானை நம்ம சிங்கத்துக்கிட்ட கண்டிப்பாக மறுபடியும் மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கு. அந்த நம்பிக்கையில் நம்ம சிங்கமும் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. நீங்கள் இதோட அடுத்த வீடியோ போய் பார்க்கலான்னா, ஏன்னா அன்னைக்கு அவ்வளோதான் நடந்துச்சு. ஆனால் எப்படி இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன்னு யோசிக்கிறீங்க தானே? நல்ல வேலை, சிங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கோட பேரு சேவ் த கேட். அழகா சொல்றேன், தெளிவா கேளுங்க. பொதுவாகவே ஒரு பெரிய கதையை 3 பாட்டாக பிரிக்கலாம். ஒரு மாதிரி 3x ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். ஆரம்ப கட்டம், நடு கட்டம், கடைசி கட்டம். அப்போ ஒரு கதையோட ஆரம்ப கட்டத்தில் இந்த 6 விஷயம் இருக்கும். ஓப்பனிங் இமேஜ், தீம், செட்டப், கேட்டலிஸ்ட், டிபேட், பிரேக் இன்டு 2. கதையோட நடு கட்டத்தில் 7 விஷயம் இருக்கும். பி ஸ்டாரி, ஃபன் அண்ட் கேம்ஸ், மிட் பாயிண்ட் அதாவது இன்டர்வல், பேட் கைஸ் க்ளோஸ் இன், ஆல் இஸ் லாஸ்ட், டார்க் நைட் ஆஃப் த சோல் அண்ட் பிரேக் இன்டு 3. அப்போ கதையோட கடைசி கட்டத்தில் இன்னொரு 6 விஷயம் இருக்கும். கேதர் த தீம், எக்ஸிக்யூட் த பிளான், ஹைட் அவர் சர்ப்ரைஸ், டிக் டீப் டவுன், நியூ பிளான் அதாவது கிளைமேக்ஸ் அண்ட் ஃபைனல் இமேஜ். ஐயோ, ஏன் இவ்வளோ இருக்குலாம் யோசிக்க வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம சிங்கத்தோட ஹாரர் ஃபேண்டசி கதையே எடுத்துப்போமே. ஹீரோயின் தூங்குறாங்க, அது ஓப்பனிங் இமேஜ். ஹீரோயின் கனவுல பயம் வருது, அது தீம். ஹீரோயின் கனவுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க, அது செட்டப். யாரால? வில்லனால தான், அது கேட்டலிஸ்ட். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட டெவலப் பண்ணலாம். ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம சிங்கத்துக்கு நல்லா கதை எழுத தெரியும். நல்ல வேலை. கூடிய சீக்கிரத்தில் யானை மறுபடியும் கூப்பிடுவாங்கன்னு நம்ம சிங்கம் பொறுமையாகவும் தீவிரமாகவும் காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன அவ்வளோ நல்லவனா?
நல்ல வேலை. ரெண்டு 3 கோசம் 7. ஹாய் அண்ணா. ரொம்ப நாளாவே நம்ம சிங்கம் பொறுமையாவே காத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஃபோனும் வரல, ஒரு மெசேஜும் வரல. பணத்தை விட நேரத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்திங்கிறதுனால நம்ம சிங்கம் டைரெக்டாக யானைக்கு ஃபோன் பண்ண நாள் தான் 23 ஜூலை. என்னாச்சு, ஒரு வார்த்தையும் காணோமேன்னு நம்ம சிங்கம் கேட்டதுக்கு, எங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன் பிளேயை காசு கொடுத்து வாங்க விருப்பப்படுறோன்னு அந்த யானையும் டைரெக்டாக சொல்லிடுச்சு. எவ்வளோ பணம் வேணும்னு யானை கேட்டதுக்கு உடனே நம்ம சிங்கமும் ஃபோனை வச்சிருச்சு. அன்னைக்கு சிங்கத்துக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு. திறமையை மதிக்கிறாங்களோ இல்லையோ, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறானுங்க. என்னன்னா எல்லாரும் உங்களை மாதிரி இருக்காங்க போலியே. ஆனால் இந்த சிங்கம் அப்படி இல்லை. என்னதான் ப்ரொடியூசர் இல்லைனாலும் கடைசி மூச்சு வரைக்கும் இறங்கி போராடிடலான்னு இந்த சிங்கம் முடிவு பண்ணிருச்சு. கன்ஃபார்ம் இது கோச கதை தான். காட்டுல எருமைலாம் வேற இருக்கா? ரெண்டு 3 கோசம் 8. ஹாய் அண்ணா. 23 ஆகஸ்ட் தான் நம்ம சிங்கம் போய் எருமையை மீட் பண்ண நாள். இந்த எருமை வந்து ஒரு சீரியல் ஆக்டர். சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒருத்தர் தான் இந்த எருமை.
அதனால் 23 ஆகஸ்ட் அன்னைக்கு அப்படி இப்படி நம்பரை வாங்கி நம்ம சிங்கம் எருமைக்கு ஃபோன் பண்ணி அப்போவே கதையும் சொல்லி அந்த அன்னைக்கே எருமையை வில்லனாக நடிக்க ஒத்துக்கவும் வச்சுட்டாரு நம்ம சிங்கம். சிங்கத்துக்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. அப்போ எங்கேருந்து சிங்கத்துக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? இத்தனை நாளாக நம்ம சிங்கம் எடுத்த 11 ஷார்ட் ஃபிலிமும் அவரே சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணது தான். யாருமே சம்பளம் வாங்கினதும் இல்லை, நம்ம சிங்கம் யாருக்கிட்டேயும் சம்பளம் கொடுத்ததும் இல்லை. ஏன்னா எல்லாரும் கதையை மட்டும் நம்பி வந்து நடித்தானுங்க. அதனால் நல்ல நம்பிக்கையான ஆளுங்களை மட்டும் வச்சு நம்ம சிங்கம் ஒரு பெரிய படமாகவே எடுக்க போகுது. இந்த சிங்கம் எடுக்க போகிற படத்தில் ஆக முக்கியமான கேரக்டரே ஹீரோயின் தான். ஹீரோவும் வில்லனும் கிடச்சிருச்சு. ஹீரோயின் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நேராக ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆனால் இன்னும் 3 வீடியோ தான் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னை கண்டுபிடிச்சிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினப்பை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. பணம் எங்கன்னு கண்டுபிடிக்க தானே நானே வந்திருக்கேன். பணம் இல்லாமல் படம் எடுக்க போகிறானா? இவன் வேற. ஓஹோ, ஹீரோயின் கிடைச்சிருச்சு போல. பரவாயில்லையே. ரெண்டு காசம் 9. அண்ணா 20 செப்டம்பர் அன்னைக்கு தான் நம்ம சிங்கம் இந்த ஜீப்ராவை போய் மீட் பண்ண நாள். இந்த ஜீப்ராவும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். எருமை மாதிரியே இந்த ஜீப்ராவும் ரொம்ப நாளாக சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஜீப்ரா நம்ம சிங்கத்தோட படத்துலையே ஹீரோயினாக நடிக்க ஒத்துக்குச்சு. ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆன பிறகு சிங்கத்தோட மனசில் எங்கேயோ சின்னதாக ஒரு நிம்மதி. ஏன்னா சிங்கத்துக்கிட்ட அறவே பணம் இல்லாட்டியும் நல்ல திறமையானவங்களும் நம்பிக்கையானவங்களை மட்டும் இந்த படத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க.
ஷார்ட் ஃபிலிமில் ஷூட்டிங் ட்ராப் ஆன மாதிரி இந்த படத்தில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சிங்கம் ஒன்ன உறுதியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு நம்ம சிங்கம் ஒன்ன ஆர்வமாக இருந்துச்சு. நீங்களாம் அவ்வளோ நல்லவங்களா? பணமே இல்லாமல் நடிக்க போறீங்களா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. இன்னும் 2 வீடியோ தான். இன்னும் 2 வீடியோ தான். கோசம் 5 1 கோசம். ஹாய் அண்ணா. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் தெரியுமா? 24. டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஆடியோகிராஃபி, மியூசிக் டைரக்ஷன், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டிங், ஆக்டர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்ஸ், மேக்கப், காஸ்டியூம் டிசைனிங், பப்ளிசிட்டி டிசைனிங், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட், ப்ரொடக்ஷன் உமன், ஸ்டூடியோ ஒர்க்கர், சினிமா டிரைவர், டெக்னிக்கல் யூனிட், லைட்மேன், கடைசியா ஸ்கிரிப்ட். அதுக்குன்னு ஒவ்வொரு படத்துக்கும் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு படத்தில் பாட்டே இல்லைன்னு வச்சுக்கியேன், டான்ஸ் கொரியோகிராஃபி தேவையில்லை. இதே ஒரு படத்தில் ஃபைட் இல்லைன்னு வச்சுக்கியேன், ஸ்டண்ட் கொரியோகிராஃபி தேவையில்லை. நம்ம சிங்கமே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் வேணாங்கிறது நம்ம சிங்கத்தால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நம்ம சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட் தான் ஒரு படத்துக்கு ஆக முக்கியம். சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ், ஸ்கிரிப்ட். இந்த மற்றதெல்லாம் போனஸ் தான். ஒரு கேமராவும், ஒரு நல்ல கதையும், ஒரு நல்ல நடிகரும் இருந்தாலே யார் வேணாலும் ஒரு நல்ல படத்தை எடுக்கலாம். சரி, இப்போ நம்ம சிங்கத்தோட கதைக்கு வருவோமா? இந்த படத்துக்கான எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையும், அதாவது இந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்கெட்சுவல், லொக்கேஷன், டைமிங், ஷார்ட் டிவிஷன், ப்ரெப்பரேஷன் எல்லாமே இந்த சிங்கம் தனியாகவே தயார் பண்ணிருச்சு. எல்லாம் தயாரான பிறகு 5 அக்டோபர் அன்னைக்கு ஷூட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கம் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுச்சு. நிறையா பணத்தோட வேறு வேலை வந்ததுனால இந்த புலி அடுத்த வருஷம் ஷூட் பண்ணலான்னு சொல்லிடுச்சு. பட்ஜெட்டை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த படம் ஃபோனில் எடுக்கிறதுனால இந்த எருமை ஒரு சினிமா கேமராவை ஏற்பாடு பண்ண சொல்லிடுச்சு. அத்தனை வாட்டி அடித்த ஃபோனே எடுக்காததுனால இந்த ஜீப்ரா மௌனத்தை வச்சியே பயங்கரமாக சொல்லிடுச்சு. ஆக மொத்தத்தில் அந்த நிக்கி சிங்கத்துக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு. கேமரா முக்கியம் இல்லை, நல்ல கதையும் முக்கியம் இல்லை, நல்லா நடிக்கிறவங்களும் முக்கியம் இல்லை. பணம் பணம் வேணும். பணம் தான் எல்லாமே.
திறமை இருக்கோ இல்லையோ, பணம் இருந்தால் போதும். பணம் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் படம் மட்டும் இல்லை, என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். உலகம் அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ நல்ல படம் ஓடுறதில்ல, ஓடுற படமும் நல்லா இல்லை. சினிமாவே பணத்துக்கு அடிமையான பிறகு பாவம் நம்ம சிங்கத்தால் என்ன பண்ண முடியும்? சிங்கத்துக்கிட்ட அவ்வளோ திறமை இருந்திருந்தோம், யாருமே பணமும் கொடுத்ததில்ல, வாய்ப்பும் கொடுத்ததில்ல. இதுக்கப்புறம் இந்த சிங்கம் உயிரோடு இருந்தா என்ன, உயிரோடு இல்லைன்னா என்ன? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் 3 மில்லியன் இருக்கலாம் எனக்கு. ரொம்ப நன்றிடா. நீ எல்லாம் செத்தாதான் எனக்கு பிரயோஜனமா இருப்ப. பரவாயில்லையே, இடம் ஜோக்கா இருக்க. இங்கே லேப்பா பண்ணலாம் போலியே. அக்டோபர் தீபாவளி. கடைசி வீடியோ 20/10. ஹாய் அண்ணா, கடைசி வீடியோ. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 20 அக்டோபர் அன்னைக்கு சரியா 12 மணிக்கு ஊரே தீபாவளி கொண்டாடுறப்ப நம்ம சிங்கத்துக்கு வாழ்கிற ஆசையே போச்சு. அதனால இந்த சிங்கம் தான் வீட்டிலேயே தற்கொலை பண்ணிருச்சு.
போதும்ண்ணா. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்னை சாவடிச்சிட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். அவ்வளோதான். இந்த சிங்கத்தோட கதை இதோட முடிஞ்சிருச்சு. அண்ணா, கடைசியா ஒரே ஒரு உதவி. என்னோட வீட்டு சாவி இங்கே தான் புதைச்சி வச்சிருக்கேன். படம் தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் என்னோட ஃபோன் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா என்னோட ஆடியன்ஸ்க்காக நான் எடுத்த வீடியோ எல்லாமே உங்களால் அப்லோட் பண்ண முடியுமா? தயவு செஞ்சு. என் சேனலோட பாஸ்வேர்ட் உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன். யாரையும் ஆடியன்ஸ்லாம் கேட்டுறாதீங்க, எனக்கே தெரியாது. இப்போதைக்கு நீங்கள் மட்டும்தான் என் ஆடியன்ஸ் எல்லாம். எல்லா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவா, தேங்க்யூடா. அடாலா 3 மில்லியன். நீ தான் செத்து போயிட்டிய. அப்ப நான் எதுக்கு தேவையில்லாம அப்லோட் பண்ணணும்? சாவட்டும் நாய. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, வெக்கமால உனக்கு? சரி, என்ன பண்ண சொல்ற? எதுக்கு என் அண்ணன் இன்னும் உயிரோடு வச்சிருக்க? ஒரு படம் எடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பேன். ஒருத்தன் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த சுயநலவாதிங்க எல்லாம் எதுக்கு இன்னும் உயிரோடு வச்சிருக்க? உன்னை யாரு சாவ சொன்னது? சாவாம இந்த சுயநலவாதிங்க கூட வாழ சொல்றியா என்ன? சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ், ஸ்கிரிப்ட்
இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் ஆக முக்கியம்னு நீ தானே சொன்ன. ஆமாம். உன்கிட்ட சொந்த கதை இருக்கு, நடிக்கிற திறமையும் இருக்கு, கையில் வேற ஃபோனு வச்சிருக்கதானே. ஆமாம். தனித்தனியாக 15 வீடியோ எடுக்க தெரிஞ்ச உனக்கு தன்னந்தனியாக ஒரு படம் எடுக்க தெரியாதா என்ன? நானே கதை எழுதி நானே ஷூட் பண்ணி நானே நடிச்சேன்னா எவன் பாப்பான்? படமே அசிங்கமா இருக்கும். யாரு சொன்னா? எடுத்து பார்த்தியா? எடுத்து பார்த்தா தானே தெரியும். ஆடியன்ஸ் சொல்லட்டுமே படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. நீ அதுக்குள்ளார சொல்ற? யோ, நல்லா தான் சொல்ல போறாங்க. நிறைய பேர் சேர்ந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் சினிமா. இல்ல நான் மட்டும் எடுத்து என்னத்தை பிடுங்க போறேன்? கரெக்டு தான். ஆனா உன்ன மாதிரியே எத்தனை பேர் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நீ நேரம் தனியாக ஒரு படம் எடுத்திருந்தேன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. சரி, நான் பண்ணது தப்பு தான். தனியாகவே படம் எடுத்துருக்கணும் தான். அதுக்காகவா இந்த பூமியில் பிறந்தேன்? எங்கள் அண்ணன் எதுக்காக பூமியில் பிறந்தான்? எல்லாரும் எதுக்காக பூமியில் பிறந்தோம்? ஒருத்தர் சாவடிக்கிறதுக்கா? சரி, நல்ல கேள்விதான். நாம கொஞ்சம் நேரத்துக்கு சினிமாவை பற்றி பேசலாமா? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இருளா, சினிமாவில் பூந்து நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சினிமாவை பற்றி என்கிட்டயே பேசுறியா? சரி, பேசு. சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தலை, சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இவனுங்க மட்டும் ஏன் நிறைய பேர் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு படமும் நல்லா நடிக்கிறாங்க. அது மட்டுமா காரணம்? பின்ன சும்மா எல்லாம் ஒரு படத்தில் நடிக்க மாட்டாங்க. கதையை நல்லா கேட்டு தேர்ந்தெடுத்து அப்புறம்தான் நடிக்க ஒத்துப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. ஒவ்வொரு படத்துலையும் ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை எப்படி நிறைவேற்றுறாங்கிறது தானே கதை. ஆமா. ஹீரோக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா படம் நல்லாவா இருக்கும்? இல்லை. அவன் கஷ்டப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு கடைசியில் ஆடியன்ஸே எதிர்பார்க்காத விதத்தில் ஜெயிச்சாதானே படம் நல்லா இருக்கும். ஆமா. இதே மாதிரி வேற வேற படத்துல சின்ன சின்ன வேஷம்லேருந்து பெரிய பெரிய வேஷம் எல்லாம் போட்டு கன்சிஸ்டண்டா நல்லா படம் கொடுக்கறதுனால தானே நம்ம அவங்கள சூப்பர் ஸ்டாரு, உலக நாயகன், தலைன்னு கூப்பிடுறோம். ஆமா. உனக்கு இன்னுமா புரியல? நாம எல்லாரும் கதாநாயகர்கள் தான். இந்த பூமி தான் சினிமா, நம்ம ஷூட்டிங் பண்ற இடம். ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு படத்துக்கு சமம். இப்ப இந்த படத்துல நல்லா நடிச்சாதானே அடுத்த படத்துல இன்னும் நல்லா ரோல் கிடைக்கும். இதே இந்த படத்துல கேவலமா நடிச்சோம்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற?
அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பூமிக்கு வந்திருக்குமா? அப்ப ஏன் எல்லாரும் சுயநலவாதியா இருக்காங்க? சிம்பிள். ஷூட்டிங்கில் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கா நடிக்கல. நல்லா நடிக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா? சினிமா எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? ரொம்ப வேணாம். சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். நாளைக்கே உங்கள் அண்ணன் செத்துட்டான்னு வச்சுப்போமே, ஆடியன்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எப்படிலாம் ஏமாத்துறாங்கிற படத்தை வந்து பார்ப்பாங்களா, இல்லை ஒரு கிராப் டிரைவர் எப்படி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கிற படத்தை பார்ப்பாங்களா? ஆண்டவா, தப்பு பண்ணிட்டேனே. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் காப்பாத்து. என்னால் என்ன பண்ண முடியும்? என்னை திருப்பி இந்த பூமியில வாழ விடுங்க. தயவு செஞ்சு. நான் சத்தியமா நல்லா நடிப்பேங்க. இந்த படம் நல்லா ஓடினா தானே அடுத்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும். நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. மற்றவங்க மாதிரி சுயநலவாதி கூட இல்லை. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றிய? நான் மட்டும் தான் கடவுள் நீ நினைக்கிறியா? என்ன? எல்லாரும் தான் கடவுள். உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஆடியன்ஸ் தான் கடவுள். ஆடியன்ஸா? ஆமா, சினிமாவில் இந்த சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், தலை எல்லா ஆடியன்ஸ் கொடுத்த பட்டம் தானே. நீ மறுபடியும் பூமியில் மனுஷனா பிறக்கணும்னா அதுக்கு ஆடியன்ஸ் மனசு வைக்கணும். இறந்து போன எல்லா ஆத்மாக்களும் நீ பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் உன் படம் பிடிச்சிருச்சுன்னா நீ மறுபடியும் பூமியில் மனுஷனா வாழலாம். ஏய், இங்க பாரு. என்னதான் நீ தற்கொலை பண்ணாலும் நீ நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்க. மித்தவங்க மாதிரி இல்லை, முக்கியமா உங்க அண்ணன் மாதிரி இல்லை. நல்லது பண்றங்கிற பேர்ல பூமியில என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி நீ மனுஷனா பிறந்தனா உனக்கு மட்டும் நல்லது பண்ணாம இந்த ஊருக்கும் நல்லது பண்ணு. கெட்டவங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வா. நீ படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா, அதுவே ஒரு நல்ல வழிதான். அதனால வேண்டிக்க, ஆடியன்ஸ்க்கு மட்டும் உன் படம் பிடிச்சிருக்கணும்னு வேண்டிக்க.
மக்களே இதான் படத்தோட கிளைமேக்ஸ் நினைச்சிங்கன்னா அப்போ நான் இதுக்கு தனியாக படத்தை எடுத்தேன். உண்மையான கிளைமேக்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டா? வாங்க நடந்துக்கிட்டே பேசுவோம். யூபிஎஸ்ஆரில் 5A, பிஎம்ஆரில் 7A, எஸ்பிஎம்மில் 9A, மெட்ரிகுலேஷனில் 4 ஃப்ளாட். எதுக்கு இவ்வளோ வெறித்தனமாக படித்தேன் தெரியுமா? நல்லா படித்தா நல்லா வேலை கிடைக்கும், நல்லா சம்பளம் கிடைக்கும், நல்லா ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு இந்த சமுதாயம் என்னை எப்படியோ நம்ப வச்சிருச்சு. அதெல்லாம் பொய்ன்னு யூனிவர்சிட்டியில் தெரிஞ்சதும் டிகிரியே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு இத்தனை நாளாக நான் படித்ததெல்லாம் வேஸ்டான்னு என்னையே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் சமுதாயத்தை ஒதுக்கி உண்மையிலே வாழ்க்கைன்னா என்னன்னு சொந்தமாக படிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், புத்திசம், ஏத்திசம், ஸ்பிரிச்சுவலிசம் எல்லாத்தையும் படித்தேன். கடவுள் என்னை எண்ணத்துக்கு தான் இந்த கொடுமையான உலகத்துக்கு அனுப்பணும்னு தீவிரமாக தேட ஆரம்பித்தேன். அப்போதான் தெரிஞ்சது கொடுமை உலகத்தில் இல்லை, மனுஷனுங்க தான். பிறக்கும்போது எல்லாம் நல்லவங்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் வளரும்போதே என்னத்துக்கு பிறந்தோங்கிறதே மறந்துடுறோம். அப்போ முடிவு பண்ணேன், இந்த மனுஷங்களாம் மாற்றணுன்னா நான் நல்லா ஒரு படம் எடுத்து தான் மாற்றணும். ஆனால் என்ன படம் எடுக்கிறது? நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த சிங்கத்தோட கதை எல்லாமே 2025 என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை, தேதி உட்பட. அவ வாழ்க்கையில் அவன் தானே கதாநாயகன். இவ்வளோ படித்த எனக்கு இந்த படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியாதா என்ன? ஆனால் அப்பையும் நான் ஏன் இந்த படம் எடுத்தேன்? அதுவும் எல்லாரும் என்னை செஞ்சு விட்ட பிறகு எதுக்கு தனியால கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தேன்னு தெரியுமா? நல்லவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கெட்டவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறதுக்கு தான். யாருமே 100 வயசு தாண்டி வாழ போகிறதும் இல்லை. சொர்க்கம் நம்பாதவங்களுக்கு செத்த பிறகு தெரியுதானே போகுது. இதில் என்ன வேடிக்கைன்னா, சொர்க்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு இன்சூரன்ஸ் தேடாமல் அவன் காசை எப்படி பெருக்கிறதுக்குன்னே இன்சூரன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாதம் 300 வெள்ளியை பிடுங்கி 3000 வெள்ளி ஆக்கிட்டு அதில் 1000 வெள்ளியை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு 2000 வெள்ளி அவங்க வச்சுக்கிறாங்களே. நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுறதுக்கா? அவங்க பண்ணுற கொஞ்சம் நெஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது. அப்புறம் எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் புரியாதவங்க இதை பார்த்துட்டு என்னடா இவன் உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி போய்கிட்டே இருப்பானுங்க. பரவாயில்ல, நல்லது தானே. நல்லவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எத்தனை படம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த காலத்தில் நல்லது பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் ஒன்று, எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருமே 100 வயசு தாண்டி வாழ போகிறதும் இல்லை. இந்த காசு பணம் எல்லாம் சொர்க்கத்தில் செல்லாது வேற. அதனால் உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணாமல் உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்களுக்காச்சும் கொஞ்சம் நல்லது பண்ணுங்க. முக்கியமாக கெட்டவங்களுக்கு வேலை செய்யாதீங்க. யாருக்கு வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க பண்ணுற பாவத்துக்கும் உங்களுக்கும் பங்கு வரும்ல. கெட்டவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் என்னதான் என்னை ஏமாத்தினாலும் என்னதான் என்னை தடுத்தாலும்
என்னதான் என்னை கொடுமை பண்ணாலும் மக்களுக்கு நான் நல்ல படம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யமனுக்கு பக்கத்தில் சேரை போட்டு சொகுசமாக உட்காந்து நீங்கள்லாம் கதறதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். குட் லக். நாயகா